ஒரு காலத்துல தமிழ் சினிமாவுல பிரம்மாண்டத்தை கொண்டு வந்ததே இயக்குனர் சங்கர் தான். அந்த அளவுக்கு இவருடைய படங்கள் தரமா இருக்கும். அசால்ட்டா பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இயக்கி வெற்றி அடைஞ்ச இயக்குனரா வலம் வந்த சங்கர் தயாரிக்கிற ஆசையில இறங்கி ஒரு 5 படங்களால சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் கரைச்சாரு. அந்த 5 படங்கள் என்னென்ன? இது முதல் படம் அறை எண் 305 கடவுள். இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கிய திரைப்படம் 23ஆம் புலிகேசி. சக்கப்போடு போட்ட இந்த படத்தை நம்பி அவர்கிட்ட சங்கர் ஒப்படைச்ச திரைப்படம் தான் அறை எண் 305 கடவுள். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மோசமான அடி வாங்கி சங்கரை பாதாளத்துல தள்ளுச்சுங்க. 2வது ஈரம். விமர்சன ரீதியா நல்ல பெயரை வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் ஈரம். ஆனா இந்த படம் தயாரிச்ச சங்கருக்கு இது தோல்வியையும் நஷ்டத்தையும் கொடுத்திருக்கு. யாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்காம விட்டுட்டாங்க. த்ரில்லர் படமா வெளிவந்த இந்த திரைப்படம் இயக்குனர் சங்கருக்கு என்னவோ நஷ்டத்தை தான் கொடுத்திருக்கு. 3வது ரெட்டை சுழி. மாபெரும் இயக்குனர்களான பாரதி ராஜா மற்றும் பாலச்சந்தர் இணைந்து நடித்த திரைப்படம் தான் ரெட்டை சுழி. பாலச்சந்தருக்கு இது கடைசி படம் அப்படிங்கறதால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பி சங்கர் ஏமாந்து தான் போயிட்டாரு. ஸோ இந்த படத்தை தயாரிச்ச அவருக்கு இது ரொம்ப பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்கு. 4வது ஆனந்தபுரத்து வீடு. விமர்சன ரீதியா நல்ல விமர்சனங்களை கொடுத்த திரைப்படம் தான். ஆனா வியாபார ரீதியா இந்த படம் தோல்வியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. த்ரில்லர் சஸ்பென்ஸா வெளிவந்த இந்த திரைப்படம் தியேட்டர்ல அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரலங்க. டிவி சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படமும் சங்கருக்கு பெரிய அடியை கொடுத்துச்சு. ஃபைனலி கப்பல். இயக்குனர் சங்கரின் அசிஸ்டன்ட் கார்த்திக் ஜி கிருஷ் இயக்கிய முதல் திரைப்படம் தான் இது. இளைஞர்கள் மத்தியில இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னவோ இந்த படத்தை ஏத்துக்கல. ஸோ இதனால இதுவும் இயக்குனர் சங்கருக்கு தோல்வி படமா அமைஞ்சது.